இந்த இடத்த நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து மும்பை மரைன் டிரைவ் அப்படிம்பாங்க. ஸோ நிறையா படங்களில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லா படத்துலையும் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மும்பையில் தான் இருக்கோம். ஸோ பாருங்கள், மக்கள் பயங்கர கடல் வெள்ளம் மாதிரி இருக்காங்க, கூட்டம். இந்த இடம் எப்படி இருக்குதுங்க? மரைன் டிரைவ். ஸோ நம்ம மும்பை ட்ரிப் எப்படி இருக்குது? சரி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். பாய். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சன்செட் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லக்கேஜ் வந்து ரூமில் இருக்குது. ஸோ அதை நம்ம பிக் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல இது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு இதை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. This place same to Goa, sir. This pillar, sir. Yeah. This is same place, sir. But this is Bada, sir. Yeah. That is Tota. This is Bada. Super. காலையிலேருந்து முடியலைங்க. தொடர்ச்சியாக வந்து நான் வந்து காலைல சரியாக சாப்பிடல. ஒரு 2 பூரி ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன். தாராவி ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தேன். எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் 90 ஃபீட் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தாராவி. இது இன்னும் வந்து உள்ளார போகணும். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 90 ஃபீட் ரோடு அப்படிம்பாங்க. மும்பையோட தாராவிக்கு போக போகிறோம். நம்ம தமிழ் ஆளுங்க அதிகம், நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மணி 2:30 மணி, இன்னும் சாப்பிடல. ஒரு அப்பப்போ கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன். ஸோ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டோம், அந்த அண்ணனே எடுத்தாச்சு. தாராவி வந்து ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத ஒரு இடமா தான் இருந்தது ஒரு காலத்தில். அதேமாரி ஃபுல்லாக ரவுண்டு கட்டி சுற்றியாச்சு. அப்புறம் இப்போ வந்து நம்ம கேட் ஆஃப் இந்தியா போனோம்னா அங்கே கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க, இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் லிஃப்டெல்லாம் ஒர்க் ஆகும். சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் ஆகல, அவ்வளோதான், அவன் மேலே ஏறதுக்குள்ளார செத்து சுண்ணாம்பு ஆகிடுவாங்க. எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளோ ஹைட்டெல்லாம் தூக்கி கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடலான்னு வந்துருக்குறேங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் பாய் பிரியாணி ஃபேமஸ் தான். ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 4 மணி ஆயிடுச்சு. இப்போ கேட் ஆஃப் இந்தியா பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் உள்ளார டீப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சாப்பிடணும். இப்போ டயர்டு, அதனால் சிக்கன் காலை வெட்டி அப்படி சமைச்சு, அப்புறம் ஒரு பிரியாணி சாப்பிடலான்ட்டு, கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் சின்ன தீனி, அவ்வளோ. இல்லை, அந்தாண்ட சிக்னல் கிராஸ் பண்ணக்கூடாது, இப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஏதோ திருவண்ணாமலை கோயிலில் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இந்தாண்ட கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படியே இருக்குது. எப்படி போகிறது இதை கிராஸ் பண்ணி? ஒன்றுமே புரியல. இந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், ஃபுல்லாக சார்ஜ். பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், பரவாயில்ல. ஆனால் இது சென்னையில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த சார்ஜிங் இருக்குது. ஐபிஎல் இது நடக்குதுங்க இங்கே. ஸோ மும்பை ஐபிஎல் நடக்குது, அதான் செம கூட்டமாக இருக்குது இங்கே. ஓ சூப்பர், அது எல்லாமே செம ஜாலியாக இருக்காங்க. ஓகே ஸ்டாண்ட் கேட்வே, ஓ எல்லாமே வந்து இது ஐபிஎல் மேட்சுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. கிராஸ் திஸ் வே. டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே மும்பை இந்தியன்ஸும் ஹைதராபாத் டீமும் இப்போ இங்கே விளையாடுதுங்க. செம கூட்டமாக இருக்குது. ஸோ அதுதான் பயங்கர டிராஃபிக்கு. ஸ்டேடியம் வான்கேடியம் ஸ்டேடியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி நம்ம ஊரில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இப்போ இங்கே மும்பை மேட்ச் நடக்குது, மும்பை ஹைதராபாத்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர கூட்டம் பாருங்க தான். ஆர்மியெல்லாம் வர நிற்கிது, சிஆர்பிஎஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்களேன், செம ரஷ். இப்போ நம்ம ஊரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா அப்படி கூட்டம் இருக்கும்ல, எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க, அது மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ப்ரொடெக்ஷன். ஸோ பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம இந்த லைன் வந்து போயிட்டே தான் இருக்கும். அந்த லைன் வந்து தான் மரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க.